உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி திரு அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இனிய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைத்து மக்களுக்கும். இப்போ எல்லாத்துக்கும் உங்களுக்குலாம் தெரியும், அமெரிக்காவில் ட்ரம்ப் ஜனாதிபதி அவர்கள் இன்னையிலேருந்து 50% வரி, உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு சரக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதனுடைய உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 லட்ச ரூபா சரக்கு அனுப்புனீங்கன்னா 50,000 ரூபா அங்கே கெட்டி அங்கே போகணும். இதனால் யாருக்கு என்னன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு 1 லட்சத்துக்கு போயிட்டு 50,000 ரூபா கட்டி டிரான்ஸ்ஃபர் செலவோடு சேர்த்து மக்கள் தான், அங்கே வாங்குகிற மக்கள் தான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், மேன் பவர் நம்ம இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 140 கோடி மக்கள் இருக்காங்க. நம்மளுடைய இந்திய மக்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல அங்கே இருக்கிற அமெரிக்காவில் வாழ் இந்தியர்கள் அவங்களுக்கு முடிந்தால், நான் கம்பல் பண்ணல, எல்லாம் வந்துருங்க. என்னடா அது லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், விட்டுட்டு வர சொல்றாரு நாமக்கல் எங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம நாட்டையே ஒருத்தன் தன்னுடைய அடிமையை வச்சிருக்கணும் வியாபாரத்தில் நினைக்கிற அந்த நாட்டில் நம்ம போய் இருக்கோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முதல் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் இங்கே வந்துட்டோம்னா எவ்வளோ நாடுகளில் வேலை கெட்டு போயிடும் தெரியுமா? இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஐடி கம்பெனினால் நமக்கு வயிற்று பசியை போக்காது. நம்ம விவசாய நாடு, நம்ம நாடு 75% விவசாயிகளை நம்பி இருக்குது. அவங்க தான் நம்ம நாட்டில் என்றைக்குமே உணவு பஞ்சம் கிடையாது. நம்ம யாருக்கும் நம்ம அடிமை இல்லை. தயவு செய்து இந்த ட்ரம்ப் ஜனாதிபதி அவர்களால் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் வந்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கிற இந்தியர்கள் வரட்டும், போதும், சம்பாதிக்கிறது போது. என்ன ஒரு நாளைக்கு 10 வேலையை சாப்பிட போறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்திய மக்கள் நம்மெல்லாம் ஒற்றுமையா இருக்குங்கிறத காமிக்கணும் அப்படின்னா, அமெரிக்காவில் வச்சிக்கக்கூடிய அனைத்து இந்தியர்களும் அவங்க குடியுரிமையை கேன்சல் பண்ணிட்டு இங்கே வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். எத்தனை பேத்தால முடியும்னு தெரியல. ஆனால் இந்திய நாட்டில் இருக்கிற மக்கள் ஒன்று செய்யலாம், அமெரிக்க பொருட்களை வாங்கக்கூடாது. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அமெரிக்காவில் உற்பத்தி பண்ணி இங்கே பண்ணி விற்பனை பண்ணுறது, அமெரிக்க கிளைகள் இங்கே இந்திய நாட்டில் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. உங்களுக்கே தெரியும், இப்போல்லாம் அதான் நமக்கு செக்கு எண்ணெய், நம்ம நல்லெண்ணெய் கல்லெண்ணெய்லாம் சொந்தமாக ஆட்டிக்கிற நிலைமை வந்துட்டோம். எவ்வளவோ வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி எண்ணெயை பண்ணோம். உடம்புக்கு கண்டிப்பாக அதெல்லாம் கெடுதல்ங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம். நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நாட்டில் விளையக்கூடிய நல்ல பொருட்களை மதிங்க. நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, நமக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, உணவுலேயே நம்ம கட்டுப்பாடு இருக்குது. இவ்வளோ நன்மைகள் இருக்கிற நம்ம நாட்டில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் நம்ம இந்த நல்ல நாளில் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லோரும் சமதர்மம் சமுதாயமாக படைக்கணும்னு புரட்சித் தலைவர் வழியில் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த ஒரு இதில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க. எந்த வெளிநாட்டு பொருளாக இருந்தாலும் சரி யோசனை பண்ணி வாங்குங்க, தேவைன்னா மட்டும் வாங்குங்க. நம்ம இந்திய நாட்டை ஒற்றுமை என்னைக்கு குலையக்கூடாது. புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க. வணக்கம்.